அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய பெயர் வெங்கடேஷ். என்னுடைய பெயர் எப்படி வச்சாங்க அப்படின்னா, என்னுடைய அப்பா அம்மா அப்பொழுது ஆந்திராவில் இருந்தாங்க. அவங்க ஆந்திராவை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் ஆந்திராவில் இருந்தபோது நான் பிறந்தபடினால் பக்கத்தில் திருப்பதி இருந்ததுனால என்னை கொண்டு போய் திருப்பதியில் எனக்கு வெங்கடேஷன் பேர் வச்சாங்க. என்னுடைய 6.5 வருஷம் கழிஞ்சு என்னுடைய தம்பி பிறக்கிறார். அவருக்கு கோகுலகிருஷ்ணன் பேர். அவருக்கு பாலக்காட்டில் குருவாயூர் அப்படின்னு கோயிலில் தான் பேர் வச்சாங்க. அவருக்கு கோகுலகிருஷ்ணன் பேர். என்னுடைய குடும்பம் பக்தி நிறைந்த குடும்பம். பல தெய்வங்களை நாங்கள் வணங்குவோம். என்னுடைய தாத்தா பெரிய குருசாமி, 50 ஆண்டுகள் அவர் சபரிமலையுடைய குருசாமி. என்னுடைய மாமா பெரிய குருசாமி. அந்த வழியில் நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்தி கோயில்களுக்கும் போனவர்கள். என்னுடைய அப்பா ஒரு 7 ஹோட்டல் வச்சிருந்தார். குறைந்தது ஒரு 7க்கு மேலே வச்சிருந்தார். அந்த 7 ஹோட்டலுக்கும் பேர் என்ன அப்படின்னா ஹோட்டல் கனகதுர்கா. அப்படின்னா அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கையிலே நாங்கள் ஊறினவர்கள். நான் சொல்ல போனா சின்ன வயதிலிருந்து எல்லா புராணங்களையும் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டவன். என் தெய்வங்கள் எங்கெல்லாம் வந்தாங்க, எப்படியெல்லாம் அவதாரம் எடுத்தார்கள், எப்படியெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவன். சிறிய வயசுல 5 வயசுலயே எல்லா மந்திரங்களையும் சொல்ல வேண்டும் அப்படின்னு என்னுடைய பாட்டி வரைக்கும் ஊருக்கு போனா எனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்து அதை சொன்னாதான் டீ காஃபி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பக்தியாக வளர்த்தினார்கள். அதுக்கு பிறகு நான் தான் ஒரு குருசாமியா வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எனக்குள்ள இருந்தது. அதனால சிறு வயதுல இருந்தே ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலுக்கு போயிருவேன். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா தினமும் காலையில் 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் பிள்ளையார் கோயிலில் போய் பிள்ளையாருக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் நான் ஸ்கூலுக்கே போவேன். அவ்வளோ பக்தி நிறைந்தவன். ஒவ்வொரு நாள்லையும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையான அம்மன் கோயிலுக்கு போயிடணும், சனிக்கிழமையான அனுமார் கோயிலுக்கு போயிடணும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகக்கூடிய ஆள். அவ்வளோ பக்தி சின்ன வயசுல, நான் சொல்றேன் 6 வயசு 7 வயசு 8 வயசுல அப்ப இருந்தே அவ்வளோ பக்தியாக இருந்த ஒருவன் தான். ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய மனத்தாங்கல் இருந்துகிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, நான் பிறந்த நேரம் என்னுடைய அப்பாவுக்கு கெட்ட நேரம். நான் பிறந்த நட்சத்திரமோ நான் பிறந்த நேரமோ எங்க அப்பாவுக்கு நேரம் சரியானதல்ல. அதனால என் அப்பா என்னை சிறு வயதுல இருந்தே ரொம்ப பாசமா பார்க்க மாட்டார். அவருக்கு ஏன்னா நான் கெட்ட நேரத்துல பிறந்திருக்கேன், நான் பிறந்த நேரம் அவருக்கு சரியில்லை. அதனால இவன் ராசி இல்லாத புள்ள. எப்படிங்க ராசி இல்லாத புள்ள? இந்த புள்ள பிறந்தது நமக்கு ராசி இல்லாத புள்ளையா இருக்குது. அதனால எங்க அப்பா ஏதாவது சம்பளம் வாங்கிட்டு என்ன கூட நான் பார்த்துட்டேனா, நீ பார்த்துட்டியா அவ்வளவுதான் அப்படிம்பாரு. அவர் வாங்கி சம்பளம் வாங்கி செலவு பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ பார்த்துட்டியா இது உருப்படாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ சின்ன வயசுல இருந்தே என் குடும்பத்துக்கு, குறிப்பாக எங்க அப்பாவுக்கு நான் உதவாதவன். என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கைக்கு நான் சபிக்கப்பட்டவன். அதனால என் மேல ஒரு பெரிய பாசம் கிடையாது. என்னுடைய அம்மாவை மட்டும்தான் எனக்கு ஆறுதல் படுத்தக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வளர்ந்தவன் நான். ஆனால் 6 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய தம்பி பிறக்கிறார். தம்பி பிறந்ததுக்கு பிறகு எங்க அப்பா ரொம்ப பாசம் என் தம்பி மேல வைக்கிறார். இது எனக்குள்ள ஒரு பெரிய மறுபடியும் ஒரு வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுக்குது. அதோட நின்றுதா பரவாயில்ல, தம்பி ஏதாவது சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு தெரியும், பெரிய குழந்தை சின்ன குழந்தைய ஏதாவது தொடும், பிரச்சனை வரும், உடனே சின்ன குழந்தை அழுகும் இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு குழந்தை அழுத உடனே எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, என்ன ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனார்னா என்ன இருக்குன்னு தெரியாது எல்லாத்துலயும் வச்சு அடிப்பார். அவ்வளவு அடி வாங்குவேன், அவ்வளவு உத வாங்குவேன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வெறுப்பு உணர்வு உள்ள ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஆகிலும் இந்த அப்பா எனக்கு வேண்டாம், இந்த தம்பி எனக்கு வேண்டாம். ஏன் அவ்வளவு வெறுப்பு அவங்க மேல, அவ்வளவு கசப்பு உணர்வு. நான் இந்த உலகத்துல பிறந்தது கெட்ட நேரம் அப்படின்னா நான் யாருக்கும் உதவாதவனாக இருக்கிறேன். இந்த உலகத்துல நான் யாருக்கும் உதவாதவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்த நேரம் என் குடும்பத்துக்கு சரியில்லை, நான் பிறந்த வேளை இந்த குடும்பத்துக்கு சரியில்லை, அதனால நான் விருப்பம் இல்லாதவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை செத்து போயிடலாம், ஏதாவது கிணத்துல விழுந்துருவோம் அப்படிலாம் நான் நினைத்து கொண்டிருந்த காலம் இருக்கிறது. சரி, இதெல்லாம் சின்ன வயசுல 10 வயசு 12 வயதுல நடந்து கொண்டிருந்த காலம். இந்த காலகட்டத்தில் தான் நீங்க பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் நான் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொன்னேன், என் அப்பாவுடைய 2 கால்களும் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்த போது 5 ஆண்டுகள் அவர்கள் பல மருத்துவர்கள் கைவிட்டு விட்டு பல தெய்வங்கள் நாங்க நம்பின எல்லா இடங்களுக்கும் போய் எல்லா காரியங்களையும் செய்தாங்க. என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செய்து பார்த்தோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்ல நீங்க ஆனமலைக்கு போங்க, அங்க போய் எல்லாம் மிளகா அரைச்சி வச்சீங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு செய்வன செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் திரும்பி போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்வோம். இல்ல இந்த கோயில்ல போய் குண்டை இறங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, குண்டை இறங்குவாங்க. அக்னி சட்டி கொண்டு போங்க, அக்னி சட்டி தூக்குங்க, எல்லா வேலையும் எங்க அம்மா செய்வாங்க. ஆனா என் தாப்பனாருடைய 2 கால்கள்ல இருக்கிற புண்களும் மாறவே இல்லை.
நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று 5 ஆண்டுகள் இதெல்லாம் நடந்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கடைசியாக 2 தாய்மார்கள் எங்க அப்பாவுக்கு இயேசு கிறிஸ்து எங்க அம்மாவுக்கு அறிவித்தார்கள். அதுக்கு பிறகு எங்க வீட்டுக்கு வந்து அவர்கள் அந்த 2 தாய்மார்கள் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டில் இருக்கிற எண்ணெயை வாங்கி என் தகப்பனாருக்கு போட்டாங்க. அதுல எங்க அப்பாவுடைய 2 கால்களும் அற்புதமாக சுகம் பெற்றது. இயேசு அற்புதமாக அவருடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுத்தார். 5 ஆண்டுகள் சுகம் இல்ல, இயேசு அற்புதமாக சுகப்படுத்தினார். சந்தோஷமான விஷயம். ஆனா எனக்கு அதுல சந்தோஷம் இல்லை. ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காது, முக்கியமான விஷயம். 2வது எங்க தம்பியும் பிடிக்காது. ஏன்னா 2 பேரும் எனக்கு விரோதிகள் மாதிரி. இப்ப இந்த வயது எனக்கு வந்து ஒரு 15-16 வயது. இந்த சூழ்நிலையில எங்க அப்பாவும் அம்மாவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு போகிறார்கள். எனக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது? இயேசுநாதர் சுகம் பெற்றார், சுகம் கொடுத்தாருன்றீங்க, ஓகே விட்டுருங்க. ஆனா ஏன் நீங்க வந்து இயேசுநாதர்கிட்டயே போறீங்க? விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு நிறைய இருக்காங்களே, நிறைய பேர் இருக்காங்களே, நீங்க ஏன் போறீங்க? தனியா ஏன் விட்டுட்டு போறீங்க? அவங்க இல்ல, ஏன்னா அவங்களுக்கு அந்த வலி தெரியும், விடுதலை கிடைச்சது தெரியும், எப்படி விடுதலை கிடைச்சதுன்னு தெரியும். எனக்கு அவ்வளவு விஷயம் தெரியாது. ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேகம் இருந்தது. எப்படியாகலும் இவங்களை என்ன செய்யணும்? திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில போய் சாமி கிட்ட அழுகிறது. சாமி எப்படியாவது அவங்களை கூட்டிட்டு வந்துடும், உங்களை விட்டு போயிட்டாங்க, இப்பெல்லாம் அவங்க பூஜை பண்றது இல்லை, எதுவும் செய்ய மாட்டேன், அவங்களை கூட்டிட்டு வா, திரும்ப கூட்டிட்டு வா, திரும்ப கூட்டிட்டு வான்னு டெய்லியும் அழுகிறது. இது ஒரு 6 மாசம் போயிட்டு இருக்கு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இன்னும் எங்க அப்பா அம்மா ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்காங்க. எங்க அம்மா வந்து அடிக்கடி சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க. இது இன்னும் எனக்கு கோபத்தை வருது, அதிகமா வருது. என்னடா செய்யறது? எப்படியாவது கொண்டு வரணும். ஆனா எங்க அப்பாவை மீறி செய்ய முடியாது. எங்க அப்பா அடிக்கிற அடி எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து அந்த அடி வாங்கினதுனால நான் எங்க அப்பாவை மீறி எதுவும் பண்ண மாட்டேன். எங்க அப்பாவுக்கு மேல எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஆனா எனக்கு எப்படியாவது எங்க அப்பாவையும் அம்மாவும் திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னுடைய 10ஆம் வகுப்பு படித்து முடித்து 10ஆம் வகுப்புக்கு நான் போகிறேன். 9ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு போகும்போது எனக்கு வந்து 10ஆம் வகுப்பு செல்லும் போது எனக்கு ஒரு யூனிஃபார்ம் வேணும், சீருடை வேணும். இதுக்காக எங்க அம்மாவும் அப்பாவும் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய இடத்துல ட்ரை பண்றாங்க எனக்கு ஒரு நல்ல சீருடை வாங்கி கொடுக்கறதுக்கு. அந்த யூனிஃபார்ம் கிடைக்கவே இல்லை. காசு கொடுக்கறதுக்கு காசும் இல்லை, ஒரு கடனா வாங்கி கொடுக்கலாம்னா அதுக்கு வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஜூன் மாசத்துல நடக்குது. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பழைய ட்ரெஸ் போட்டு போறேன், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு போறேன். ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது. எனக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் தான் நிறைய நேரங்களில் போட்டு இருந்திருக்கிறேன். அப்படியுமே எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன அப்படின்னா, இந்த காரணத்தை வச்சு எப்படியாவது எங்க அப்பா அம்மாவை திரும்ப கொண்டு வந்துடணும். எப்படி? இந்த காரணத்தை வச்சு அப்பா அம்மாவை கொண்டு வந்துடணும். இது என்ன ட்ரெஸ்ஸை வச்சு எப்படி அப்பா அம்மாவை கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் ஒரு பிளான் பண்ணேன். என்ன அப்படின்னா, எங்க அம்மாவை கூப்பிட்டேன். அம்மா, நீங்க இயேசுநாதர் உங்க அப்பாவுக்கு சுகம் கொடுத்தாருன்றீங்க, ஓகே நான் நம்புறேன். சரி, அது உண்மையா இருந்தா ஏன் உங்க இயேசுநாதருக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்க முடியாது? ஏன் எனக்கு ஒரு யூனிஃபார்ம் தர முடியாது? அதையும் இயேசுநாதர்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா விவரம். ஏன் அப்படின்னா, இவன் ஏதோ ஒரு பிளானோட தான் வர்றான். புரியுதா உங்களுக்கு? இவன் ஏதோ ஒரு பிளானோட தான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க, டே போடா அப்படின்னு துரத்துறாங்க. நான் சொன்னேன், இந்த துரத்துற வேலையெல்லாம் வேண்டாம். அந்த 2 பேர் இருக்காங்களே, யாரு? அந்த 2 அம்மாமார், அவங்க 2 பேர்த்தையும் வர சொன்னேன். ஏற்கனவே அவங்களை அடிக்கலாம் போயிட்டேன் நான். அவங்க 2 பேர்த்த வீட்டுக்கு கூட்டுவாங்க அப்படின்ற. எதுக்குடா? இல்ல நீங்க கூட்டுவாங்க அப்படின்னு எங்க அம்மா சரி அவங்கள கூப்பிடுறாங்க. இவன் தான் முதல்ல வர வேண்டான்னா, அவங்க வீட்டுக்கு வந்து அடிப்பேன்னா, பிரச்சனை பண்ணுவேன்னா, இன்னைக்கு திடீர்னு கூப்பிட சொல்றானே, சரி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 அம்மாமார் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சரிங்க, இந்த மாதிரி இயேசுநாதர் வந்து அற்புதம் செய்யறவர் தானே, எல்லாம் செய்வார்ல, ஏன் அவரு எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த 2 அம்மாமாரு சளைக்கவே இல்லைங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, தம்பி நீ கேட்டேன்னா ஏசப்பா தருவாரு தம்பி அப்படின்னாங்க. நான் கேட்ட ஏசப்பா தந்துருவாரா? ஐயோ, ஏன்னா நான் எதுக்கு, என்னோட பிளான் என்னது, எப்படியாவது எங்க அப்பா அம்மாவை திரும்ப கொண்டு வரணும்ன்றது. இவங்க என்ன சொல்றாங்க, நீ கேட்டேன்னா ஏசப்பா தருவாரு அப்படின்னு. நான் கேட்டா ஏசப்பா தருவாரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன், திடீர்னு தந்துட்டாருன்னா நம்ம மாறணுமே. அதனால நான் என்ன சொன்னேன், இல்ல ஒரு வாரத்துல தருவாரா, ஏன்னா டைமை கம்மி பண்ணிட்டோம்னா ஒரு வாரத்தில் நடக்காதுல்ல, அப்போ நம்ம வந்து சொல்லிடலாம் அவங்ககிட்ட, இனிமேல் நீங்கள் வரக்கூடாது, எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஒரு வாரத்தில் இயேசுநாதர் தருவாரா அப்படின்னு அவங்க நிச்சயமா தருவாரு, நீ நம்பினா, நீ கேட்டினா தருவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு ஒரு உள்ளத்துல ஒரு பெரிய தடுமாட்டத்தை உண்டு பண்ணுச்சு. என்னன்னா,
நம்ம நிறைய சாமி கும்பிடுறோம். சரி, இயேசுநாதர் ஒருவேளை அப்படி உண்மையானவராக இருந்து நாம அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்ட்டு, சரி நான் ஒரு வாரம் என்ன பண்ணணும், ஒரு வாரம் நீ ஏசப்பாட்ட மட்டும் கேளு, ஏசப்பா உனக்கு தந்தாருன்னா நீ அவரை நம்பலைன்னா ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. எப்படி கேட்கறது, உங்க அப்பாட்ட எப்படி கேட்படியோ அப்படியே கேளு அப்படின்னு போயிட்டாங்க. நமக்கு ஒன்றும் தெரியாது, இது வரைக்கும் நம்ம கும்பிட்ட மாதிரி தான் இந்த பக்கம் திரும்பி ஏசப்பா நீ சாமின்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு சோம் கொடுத்தா சொல்றாங்க, ஆனா என் வாழ்க்கையில நீ எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்க முடியுமா உன்னால அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். 3 நாள் முடிஞ்சிச்சு, எதுவுமே நடக்கல. எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், ஆனா ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு. இப்படி நம்ம கேட்டுட்டும் கிடைக்கல அப்படின்னு, கிடைக்கிறதுக்காக இல்ல, நம்ம கேட்டோமே இப்படி கேட்டும் கிடைக்கல அப்படின்றது. 3வது நாள் முடிஞ்சு 4வது நாள் ஒரு நபர் வர்றாரு, எங்க அப்பாவுக்கு அறிமுகமானவர். அவர் சொல்றாரு, நீங்க ஏற்கனவே என்கிட்ட ட்ரெஸ் கேட்டீங்கல்ல, அந்த ட்ரெஸ் தந்துட்டு போறேன். எங்க அப்பா சொல்றேன், என்கிட்ட பணம் இல்லையே அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வைங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போறாரு. ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போயிட்டாரா. இப்போ எனக்கு என்னடா அது இப்படி வந்துருச்சு அப்படின்னு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வர்றாரு, நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்கல்ல அப்படின்னு இன்னொருத்தர் வர்றாரு. அவர் வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. இப்போ ஒரு யூனிஃபார்மும் ஒரு கலர் ட்ரெஸ், 2 ட்ரெஸ் எனக்கு வந்துருச்சு ஒரு வாரத்துக்குள்ள. உடனே எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, சரி அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒருத்தட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிறோம், ஏன் ஏசுநாதரை சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம், இனிமேல் ஏசுநாதரையும் சாமியை ஏற்றுக்குவோம், நம்ம இன்னொருத்தரை ஏற்றுக்குவோம், நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம தான் அப்பப்போ யாரை வேணாலும் ஒரு சாமியார் வருவாரா, அவர் ஒரு சாமியார் ஆக்கிடுவாருங்களா, அதனால இவரையும் ஒரு சாமியாரை ஏற்றுக்குவோம் அப்படின்ட்டு ஏசுநாதரையும் ஒரு சாமியை ஏற்றுக்கிட்டார். ஏசுநாதரையும் ஒரு சாமியை ஏற்றுக்கிட்டு இப்போ அவரும் ஒரு சாமி அப்படின்ற லெவலில் தான் போயிட்டு இருந்தது. இது 3 மாதம். அந்த நேரத்தில் தான் இந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த பைபிளை படிக்க ஆரம்பிச்ச போது வேத வசனங்கள் உள்ள போக போகத்தான் என்னுடைய இருள் எனக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் எனக்கு இருள் தெரியவே இல்லை. நான் எவ்வளவு பெரிய பாவி அப்படின்றது எனக்கு புரியல, நான் எவ்வளவு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்ப அந்த வேதத்தை வாசித்து பரிசுத்தமான கடவுளை நான் பார்க்க ஆரம்பிச்சனோ அப்பதான் எனக்குள்ள இருக்கிற இருட்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சு. நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு மோசமான செயலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ளேயே நான் எவ்வளவு தவறான எண்ணத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறேன், என் தகப்பனை கொன்றணும், என் தம்பியை கொன்றணுன்ற ஒரு கசப்பு உணர்வு எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறது. நான் இவ்வளவு மோசமான உணர்வோடு தான் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவங்கள கொல்றது மட்டும் இல்ல, நானே என்னையே அழிச்சுக்கிறதுக்கு கூட பல முறை முயற்சி செய்கிறேன். இதெல்லாம் எனக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறது. நீ இப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி எல்லாம் வருது. அப்பதான் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏக்கம் வருது, ஐயோ நான் இவ்வளவு பெரிய இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்னைய எப்படி விடுவிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் வேதம் அழகா ஒரு வார்த்தை பைபிள்ல இருந்து நான் படிச்சேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தேன். இழந்து போன ஒன்றை தேடுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு மனுகுலத்திற்கு மனுஷனாக அவதரித்தார் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இழந்து போன என்னை, பாவத்தில் இருக்கிற என்னை, இருட்டில் இருக்கிற என்னை விடுவிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அதனாலதான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. நான் எவ்வளவோ பெரிய இருளில் இருந்த போதும் என்னை அந்த இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு இயேசு என்னை அழைத்து கொண்டு வந்தார். அந்த பாவத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, அந்த தவறான எண்ணங்களிலிருந்து, பெற்றோரை குறித்த, அப்பாவை குறித்த ஒரு கசப்பு உணர்வு, என் தம்பியை குறித்த ஒரு கசப்பு உணர்வு, இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். ஐயோ என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது, நான் என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமானவனாக இல்லையே அப்படின்னு இருந்தபோது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டானது. என்னை இயேசு கழுவினார், என்னை பரிசுத்தப்படுத்தினார், என்னுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றினார். எப்ப நான் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டனோ என்னுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளையும் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்தார். எந்த அப்பாவை, எந்த சகோதரனை நான் கசப்புணர்வோடு பார்த்தனோ எனக்குள்ள இருந்த கசப்புணர்வெல்லாம் வெளியே போயிடுச்சு. எப்ப நான் வெறுத்தனோ அந்த வெறுப்புணர்வெல்லாம் வெளியே போயிடுச்சு. எப்ப கோபத்தோடு இருந்தனோ அந்த கோபமெல்லாம் வெளியே போயிடுச்சு. இன்னைக்கு அவர்களை நேசிக்க ஆரம்பிச்சேன். என்ன நடந்தது தெரியுமா? எந்த அப்பா என்னை வெறுத்தாரோ மரணம் வரைக்கும், கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள் அவரை பார்த்து கொள்வதற்கு கடவுள் என்னை பயன்படுத்தினார். அல்லேலூயா. எந்த தம்பி வெறுத்தேனோ, எந்த தம்பியை நான் கொல்லணும், அவர் இருக்கக்கூடாது, இவர் இருக்கிறனாலதான் எனக்கு என்னுடைய அன்பு போகுதுன்னு நான் நினைச்சனோ, அந்த தம்பிக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவரை நடத்துவதற்கு தேவன் என்னை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதனாலதான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. என்னை போல ஒரு மோசமான எண்ணத்துல, கசப்பு நிறைந்த வாழ்க்கையில இருந்த ஒருவனை,
எந்த குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லப்பட்டதோ அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அநேக குடும்பங்களுக்கு கடவுள் என்னை ஆசீர்வாதமானவனாக மாற்றினார். அல்லேலூயா. எந்த குடும்பம் அடையாளம் இல்லாமல் இருந்ததோ, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் குடும்பத்தில் என்னுடைய பள்ளி படிப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே என்னால் பள்ளி படிக்க முடியல. ஏன்னா எங்கள் அப்பா வருமானம் இல்லை, தம்பி படிச்சுக்கிட்டு இருக்காரு, நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு. ஆனால் வேலைக்கு போய்கொண்டே நான் தொழில் கல்வி படிக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு முதல் நான் ஏற்கனவே சொன்னேன், அடுத்த வேலை உடை உடுத்துவதற்கு வழி இல்லாத என்னுடைய வாழ்க்கை இயேசு என்னுடைய வாழ்க்கையில வந்தபடினால் என்னுடைய வாழ்க்கையினுடைய சாபங்களை எல்லாம் மாற்றினார். எந்த குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லப்பட்டதோ அதே குடும்பத்துல இவனாலதான் என் குடும்பம் தலை உயர்ந்து நிற்கிறது. அல்லேலூயா. இவனாலதான் இந்த குடும்பம் இந்த ஊர்லயே பேர் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லுவதற்கு கடவுள் என்னை பயன்படுத்தினார். அதனாலதான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எந்த மனுஷன் எவ்வளவு மோசமான நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அடிமட்ட இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஒரு அந்தகார குழியில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். பிரகாசம் அப்படிங்கிறது உங்களோடு அடங்கி போகிறது இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்றால், நீங்கள் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்றால் உங்க மூலமா மற்றவங்க வெளிச்சம் அடைவார்கள். அல்லேலூயா. இந்த லைட் போட்டா அந்த லைட்டுக்கு மட்டும் வெளிச்சம் இல்ல, அந்த லைட் மூலமா நமக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சம் இருக்கு. அப்படித்தானே? எப்போ நீங்கள் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ, எப்போ அந்த இருட்டில இருந்து வெளியேறீங்களோ, எப்ப நீங்க பயத்தில இருந்து வெளியேற்றப்படுகிறீர்களோ, எப்பொழுது உங்களுடைய அந்த அந்தகார இருளிலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறீர்களோ, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்படும் போது அது ஏதோ உங்களோடு மட்டும் இருக்காது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ நீங்கள் அங்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாதவங்களா இருப்பீங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்தா நல்லது கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களை பார்த்து தான் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா.